Looking for a startup job that fits you perfectly? Your tribe helps you discover, apply, and land startup jobs that matches your skills. Find your tribe with Your Tribe today. தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் நல வாரியத்தின் சார்பாக கலைஞர்களுக்கு பல்வேறு நிதி உதவி வழங்குகின்ற நிகழ்ச்சி இன்றைக்கு இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியிலே மாவட்ட ஆட்சியர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் திருநெல்வேலி மாநகர தந்தை அவர்களும் கலந்து கொண்டு அந்த கலைஞர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு இந்த அரசு வழங்குகின்ற நிதி உதவியை வழங்கியிருக்கின்றோம். இது திருநெல்வேலி மாவட்டம்னா திருநெல்வேலி மண்டலம். இந்த திருநெல்வேலி மண்டலத்தில் திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், கன்னியாகுமரி 5 மாவட்டங்கள் இருக்க கலைஞர்களுக்கு இந்த நிதி உதவி வழங்கியிருக்கிறோம். இது என்னன்னா இயற்கை மரணம் அடைந்தவர்களுக்கு, அப்புறம் திருமண உதவி, கல்விக்கான உதவி, கண் கண்ணாடி, மகப்பேறு உதவி, இப்படியாக கிட்டத்தட்ட 371 பேருக்கு 13,14,360 ரூபா அளவுக்கான நிதியை இன்றைக்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் கலைஞர்கள் மேல் மிகுந்த அக்கறையோடு அவங்களுடைய வாழ்க்கை சிறக்கணும், அவங்க நல்லா இருக்கணும். ஏன்னா பொதுவாக கலைஞர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 40-45 வயசுக்கு மேலே அவங்க தளர்ந்துடுறாங்க. கூட மாவட்ட ஆட்சியர் அவர்கள் என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தார், அவர்களுக்கான உதவியை நம்ம கண்டிப்பாக செஞ்சாகணும். இந்த கலை அந்த 40-50 வயதுக்குள் அவர்கள் தளர்ந்து போவதனால அதுக்கப்புறம் அவங்களால செயல்பட முடியாமல் இருக்கிறது. அதற்கான திட்டங்களை உருவாக்க வேண்டும். நமக்கு இதில் என்னென்னா, எப்படி டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்படி கலைஞர்கள் மேல் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தாரோ அதே மாதிரி இன்றைய முதல்வர் அவர்களும் நிறைய திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். இது மட்டுமல்ல, தமிழ்நாடு ஈலிசை நாடக மன்றத்தில் 3 கோடியாக இருந்த நிதி உதவியை 4 கோடியாக ஆக்கியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த கலைஞர்களுக்கு ஆடை அணிகலன்கள் அவங்க ஆடுறாங்க பாருங்கள், அதுக்கான ட்ரெஸ்ஸு, காஸ்டியூமு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வாசிக்கின்ற கருவிகள், இதுக்கெல்லாம் 500 ஆண்டுதோறும் 500 பேர் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு 10,000 ரூபாய் வழங்குகின்ற அந்த திட்டத்தை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நலிவுற்ற கலைஞர்களுக்கு பென்ஷன் திட்டம். அது இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, முதல்வர் அவர்கள் எவ்வளவு பேர் பென்ஷனுக்காக போட்டிருக்காங்களோ அதில் தகுதி உள்ள அத்தனை பேருக்கும் நீங்கள் பென்ஷன் நிதி உதவியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி, அதுக்காக இந்த ஆண்டு கலைஞர்களுக்கு பென்ஷன் நிதி உதவி கொடுப்பதற்காக 9 கோடி ரூபா நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார். அதே மாதிரி இந்த கலைகளை வளர்ப்பதற்கு, நாட்டுப்புற கலைஞர், கரகாட்டம், காவடி, இந்த மாதிரி இந்த கலைகளை வளர்ப்பதற்காக இளம் கலைஞர்களை படித்து கொண்டிருக்கின்ற, கல்லூரியில் படித்து கொண்டிருக்கின்ற, பல்கலைக்கழகத்தில் பயின்று கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு, இளம் கலைஞர்களுக்கு ஊக்குவிக்கின்ற பயிற்சி முகாம்கள், அதுபோல் நடத்துகின்ற திட்டங்களும் நிறைய நடந்துருக்கு. இது எனக்கு என்னென்னா, இந்த கலைஞர்களை நேரடியாக சந்தித்து அவர்களிடம் நிதி உதவியை வழங்க வேண்டும் என்பதுதான் முதல்வருடைய கட்டளை. அவர்கிட்ட நேராக போங்க, கலைஞர்கள்ட்ட நேராக பேசுங்க. அவங்களுடைய உணர்வு என்ன, அவங்களுடைய பிரச்சனை என்ன, அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன வாழ்வாதாரங்கள் எப்படி இருக்குது, அதையெல்லாம் நீங்கள் நேரடியாக கேட்டு அதை அமைச்சர் மூலமாக அரசுக்கு எடுத்து கொண்டு வர வேண்டும். அந்த கலைஞர்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த உதவிகளை இந்த அரசு நிச்சயமாக செய்யும் என்ற அந்த உத்தரவாதத்தை தமிழக முதல்வர் தந்திருக்கிறார். அந்த வகையிலே இன்றைக்கு இங்கே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வயதை குறைக்கிறதுக்கான பரிந்துரையும் அரசு கொண்டு போயிருக்கு, கவனம் செலுத்தி கொண்டு போயிருக்கோம். அது எப்படி இருக்குன்றது நல்லா கோயில்களுக்கான பரிந்துரை சொல்லியிருக்கோம். அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற அந்த கலைஞர்களுக்கான, அந்த ஊரில் வர கலைஞர்களுக்கு அங்கே இருக்க கோயில்களில், அரசு சார்ந்த கோயில்களில் அரசு நடத்துகிற கோயில்களில் அவங்களுக்கு நிகழ்ச்சி வழங்கணும் அப்படின்றதுக்கான கோரிக்கையை அரசுகள் வைத்திருக்காங்க. பேசி அது என்னன்றது அந்த கலைஞர்களுக்கு அதை கோரிக்கையை வைத்திருக்காங்க கலைஞர்கள். அதற்கு நாங்கள் அரசு நம்ம அவங்களுக்கு கலைஞர்களுக்கு 6 மாதம் தான். 6 மாதத்துக்கு அப்புறம் நிகழ்ச்சி நடக்காது. அதனால் அந்த 6 மாதத்துக்கான அவங்க வாழ்வாதாரம் நல்லா வாழ்வதற்கான
ஒரு என்ன அரசு செய்யும் என்பதற்கான அந்த கோரிக்கையை நாங்கள் வாரியத்தின் சார்பாகவும் இலிசை நாடாளுமன்றம் சார்பாகவும் வைக்கப்படும். அதாவது ஆண்டுதோறும் 1000 பேருக்கு கொடுக்குற மாதிரி இது வரைக்கும் இருந்தது. ஆனால் மனுக்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து 2500 மனுக்கள் மன்றத்தில் வந்திருக்கு. இந்த 2500 மனுக்களில் எவ்வளவு மனுக்கள் சரியாக இருக்கும், தகுதியாக இருக்கும், அத்தனை பேருக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அது எத்தனை பேர் வராங்களோ அதுக்கான 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யுது. இப்போ அதுக்கு ஒரு குழுவை போட்டு நாங்கள் அந்த மனுக்களை வந்து பரிசீலனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பரிசீலனை முடிஞ்ச உடனே அது எல்லாருக்கும் சேர்த்து இது வரைக்கும் பல ஆண்டுகளாக என்ன நடந்ததுன்னா 1000 பேருக்காக கொடுத்துட்டு பேலன்ஸ் நின்றுட்டே இருந்தது. அந்த பேலன்ஸ் நிற்கிற அத்தனை இதையும் வந்து மொத்தமாக கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இப்போ அதுக்கான பரிசீலனை நடந்தது. அதுக்கான பணி எனக்கு எங்கள் மன்றத்தின் சார்பாக என்ன தெரியல. ஆனால் அதுக்கான கோரிக்கை மனுக்கள் நிறைய வைத்திருக்காங்க. அதை முறையாக வந்து அரசுக்கு எடுத்துகிட்டு போய் இது வைப்பதற்கான ஏற்பாடு செய்யணும். முன்னாடியே வந்து என்ன நடந்ததுன்னா சில மாவட்டங்களில் ஃப்ரீயாக விட்டாங்க, நாடகங்கள் நடத்தலாம்னு. சில மாவட்டங்களில் கட்டுப்பாடு வைத்திருந்தாங்க. அப்போயே அரசில் வந்து முறையீடு செய்தோம். அப்போ கொஞ்சம் அதை வந்து நிவர்த்தி செஞ்சாங்க. இப்போ மறுபடியும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். திருவிழா காலம் தொடங்கி. ஆமாம், அதை ரொம்ப விரைவாக அதை செய்யலாம். அதாவது 1 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் 30 லட்சமோ 35 லட்சம் ஒதுக்கியிருந்தாங்க. 1 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த 1 கோடி கிட்டத்தட்ட 1000 பேருக்கு அந்த உதவிகள் போகும். அது அந்த அந்த வாரியத்தில் உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டை பெற்றவர்களுக்கு. விபத்தில் இறந்தவங்களுக்கு 1 லட்சம் கொடுக்கறது கொடுத்துட்டு இருந்தாங்களே, அது என்னன்னு கேட்க சொல்லுங்கள். இது வரைக்கும் 58,000 பேர் கொடுத்துருக்கோம். இனி தொடர்ந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக கொடுக்கலான்னு. அதாவது ஒரு தோராயமாக பார்த்தோம்னா நாட்டுப்புற கலைஞர் தமிழ்நாடு முழுக்க 6 லட்சம் கலைஞர் 6 லட்சம் பேர் இருப்பாங்க. அதில் குறைந்தது வந்து இந்த ஆண்டோ இந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே வந்து 1 லட்சம் பேரையாவது உறுப்பினர் ஆக்கணும்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக பண்ணணும், ஆன்லைனில் பண்ணணும். அதுக்கான விதிமுறைகளை எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக்கி பண்ணலான்னு. சரி.